கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப 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 சிக்கல். இப்போ நான் ஒரு பதில் சொன்னால் இன்னொரு பதிலுக்கு அதுக்கு இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. நான் ஏன் இதை தேர்ந்தெடுக்கணும்னு ஒன்று இருக்குது. நீ யார் தேர்ந்தெடுக்கிறது சொல்கிறதுக்குன்னு இருக்குது. நம்ம சுதந்திரம் வரையறுக்கப்பட்டது. நம்ம சுதந்திரம்னா நாளைக்கு இருக்குது. நாளைக்கு இருக்குதா இல்லையா எல்லாருக்குமா? நாளைக்கு இருக்குதுல, நாளைக்கு இருக்குது. நாம இருப்போமா இருக்க மாட்டோமா? இருக்கலாமா இருக்கக்கூடாதா? நீ எடுக்கிற முடிவு தான். நீ தூக்கு போட்டு செத்துருவேன். இப்போ நான் சொல்கிறேன் நாளைக்கு நீ இருப்பேன்னு, என்ன பண்ணுவ? நீ சொல்லிட்டா நான் என்ன நாளைக்கு இருக்கணுமா? இன்றைக்கி என்ன பண்ணுறேன் நான்? நாளைக்கு இப்போ நான் பார்க்குறேன் ட்ரெஸ்ஸு, திங்கக்கிழமை மஞ்சள் அது மாதிரிலாம் நீ ஒரு ஆர்டராக போட்டுன்னு வருது நான் பார்த்துட்டேன். இப்போ நாளைக்கு இருக்குதுன்னு சொன்னால் நாளைக்கு நான் ட்ரெஸ் போடுவேன் அப்படின்னு நீ கேட்டேன்னா, இத்தனை வாரமாக நீ போட்டு வச்சு நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு இதை போடுவேன் சொன்னவொன்னே என்ன பண்ணுவேன்? ஏன் விதண்டாவாதம்னு ஒன்று இருக்குது. நாளைக்கு இருக்குதா இல்லையா? முதல்ல பிறவியெல்லாம் விட்டுருங்க. எப்படி சொல்கிறீங்க நாளைக்கு இருக்குதுன்னு? எப்படி சொல்கிறீங்க? எந்த தைரியத்தில் சொல்கிறீங்க? நாளைக்கு இருக்குதுன்னு சொல்கிறது சரியா, தெரியாதுன்னு சொல்கிறது சரியா? தெரியாது. ஆனால் இருக்குது. இருக்குதா தெரியாதா? இருக்குது ஆனால் தெரியாது. நல்லா கேட்டுக்கணும். 2 பதில் இருக்குது. இருக்குது, எனக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது, உனக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது, யார் யாருக்கு இருக்கும் நாளைக்கு தெரியாது. ஆனால் நாளைக்குன்னு ஒன்று இருக்குது, பிறவின்னு ஒன்று இருக்குது. இன்னும் எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியாது. புரியுது என்ன சொல்கிறேன்னு? நாளைக்கு இருக்குது. ஏன் தெரியுது எனக்கு நாளைக்கு இருக்குதுன்னா, முந்தா நேற்றுலாம் நான் இருந்தேன். பிறந்து ரொம்ப காலமாக மாறி மாறி நாளைக்கு சந்திச்சுனே வந்தேன். அதனால் இது வரைக்குமே எனக்கு நாளைக்கு இருக்குது தான். இன்றைக்கி வரைக்குமே நேற்று நாளைக்கு இருந்ததுனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுகிறேன், இப்போ நான் இருக்கிறேன். நாளைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு இருக்காதுன்னு சந்தேகப்படுறேன். 2 செய்ய முடியாது. சந்தேகமும் பண்ணலாம், நம்பவும் செய்யலாம். இந்த சமூகம் உனக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நம்பு நல்லா இருப்பேன். நான் உனக்கு என்ன சொல்கிறேன், சந்தேகப்படு நல்லா இருப்பேன்றேன். நான் இவர் நெகட்டிவாக பேசுகிறாருன்றான். ஏன் சந்தேகப்பட சொல்கிறேன்? அப்போ தான் நீ கவனமாக இருப்ப. நாளைக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டியான்னா, இன்னைக்கு சரியாக வாழ பார்ப்பேன். நாளைக்கு இருக்குன்னா தூங்கி நிற்பேன். நிறைய பேர் முட்டாளாக இருக்கிறதுக்கு காரணமே நாளைக்கு இருக்குதுன்ற தைரியம் தான், நம்பிக்கை தான். நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்விலே. முடிஞ்சிச்சு உங்க கதை. என்ன பண்ணுவேன்? 2 பைக் வருதுன்ட்டு நடுவில் போவேன். ஏன்? அது 2 பைக்கு, 2 ஹெட்லைட் போட்டுன்னு வண்டி வருது. 2 பக்கம் ஒருத்தரும் போய் கரெக்டாக வரானுங்க. ஒருத்தரும் முன்ன இது பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிடலாம், நடுவில் போயிடலான்னு போயிடுவேன். அதுமா நடுவில் போயிட்டு இருப்பேன். தெரியாதுன்னா என்ன பண்ணலாம், 2 பைக்கானா மட்டும் 2 நேரம் என்ன ஓரமாக போயிடுவேன். தெரியாதுன்னா நம்மனா நேராக உள்ளே விட்டுருவேன். சந்தேகப்பட்ட ஓரமாக நின்றுவேன், சாக மாட்டேன். தெரியாதுன்னா முடிவெடுக்க மாட்டேன், ஓரமாக போய் நிற்பேன். நம்ம பார்த்து என்னவோ அதில் போய்க்கலாம். 2 பேர் என்ன போட்டோம், 4 பேர் என்ன போட்டோம், நம்ம பைக் என்ன போட்டோம், நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம பாதையில் போய்க்கலாம். தெரியாதுன்றது தான் நம்ம பாதையில் ரொம்ப அழகானது. அப்போ பிறவி அடுத்த பிறவி எடுக்கலாமான்னா, தெரியாதுன்னு விட்டா ஆப்ஷன் அங்கே. தெரியும்னா திமிரு உனக்கு. இப்போ நான் திமிர் கற்று தர ஆள் கிடையாது. பிறவி இருக்குதானா? ஆமாம் இருக்குது. அதாவது நாளைக்கு இருக்குதானா? ஆமாம் இருக்குது. நாளைக்கு நான் இருப்பேனான்றது எனக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது. வாழ்க்கையவே எப்படி வாழனா தெரியாதுன்னே வாழ். எப்படி வாழ? கடைசி வரைக்குமே நீ எப்படி தான் வாழனா தெரியாது. எனக்கு தெரியுன்றது தான் ஆபத்திலே விட்டுச்சு. இருந்தாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்பிட்டேன். இவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆமாம் எதுன்னு ஓட்டான். என்ன தெரியாது எனக்கு எப்போ தெரியாதுன்னு தெரிஞ்சுதே? அது வரைக்கும் 5 ரூபா கொடுத்தேன் திருப்பி கொடுத்தான், 10 ரூபா கொடுத்தேன் திருப்பி கொடுத்தான், 1000 ரூபா கொடுத்தேன் திருப்பி கொடுத்தேன், 1 லட்ச ரூபா கொடுத்தான் திருப்பி தரல. அவன் நேர்மை எது வரைக்கும் வந்துக்குதே? 999 ரூபா வரைக்கும் தான். லட்ச ரூபா கொடுக்கும்போது தான் யார் தெரியுது, அவனை யார் தெரியுது. இப்போ எது அவனுடைய சுயரூபம்? எதே அவன் சுயரூபம் தெரியாது. புரியுதா? அதனால எப்படி வாழுங்க, யாரை கூட வாழ்ந்தாலுமே தெரியாது.
எப்போ யார் எப்படி மாறுவான் தெரியாது. புரிஞ்சிச்சா? யோ பிறவி சொல்லு, அடுத்த பிறவி எடுக்கிறது எனக்கு சுதந்திரங்கிறதுன்னு சொல்லுன்னா தெரியாதுன்னு எத்தனை நிறுத்துவியான்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? நீ எப்படி புரிஞ்சுக்க போறியா? அதுவும் எனக்கு நான் நல்லவன், நீ எப்படி புரிஞ்சுக்க போற? தெரியாது. புரியுது? நான் நல்லவன், சத்தியார்த்தமாக கடவுள் சாட்சியாக நான் ரொம்ப நல்லவன், நீ எப்படி புரிஞ்சுக்க போற? எனக்கு தெரியாது. யார் இஷ்டம் அது? உன் இஷ்டம். எப்படின்னா புரிஞ்சுக்கலாம், எப்படின்னா புரிஞ்சுக்கலாம். கேள்வி என்ன? பிறவி இருக்குதுன்னா அடுத்த பிறவி நான் எடுக்கிற உரிமை எனக்கு இருக்குதுன்னா கேட்க வேண்டியது யாருக்கிட்ட தாங்க இது? உங்ககிட்ட தான் இருக்குது. பிறவி இருக்குதுன்னு ஒத்துக்கினேன்னா நீ அடுத்த பிறவி எப்படி வாழணுன்றதையும் யாருக்கிட்ட தான் இருக்குது? ஒரு கதை, இந்த புத்தரும் அவங்க நண்பருமா போனாங்களாமா. அவங்க அண்ணன் பையனும் யாரோ ஆனந்தம் கூட இருந்தாலாம். கதை நான் பார்த்ததில்லை. போனாங்களாமா. போகும்போது ஒரு செடி இருந்ததாம்மா. இந்த செடி வாழுமான்னு கேட்டானாமா. வாழும் என்ன பிடிங்கிட்டானா. யார்? இந்த புத்தர் கூட இருந்தவன் பிடிங்கி கீழே போட்டு போயிட்டானா. போயிட்டு அங்கே ஊரில் 3 நாள் சத்சங்கம் முடிச்சுட்டு வந்துக்கிறாங்க. இந்த வாழன்ட்டார்ல, அதனால் மழை பெஞ்சு பிடுங்கி போட்ட பேரோட மண் ஓட்டின்னு வாழ்ந்துக்குது. ஒன்று புத்தரை பார்த்துட்டு இவன் எதுவுமே சொல்ல, அவன் பண்ணணும். பரவாயில்ல, நீங்கள் சொன்ன மாதிரியே என்ன பண்ணுத வாழ்ந்துனுக்குது. திரும்ப பிடிங்கிட்டானா. இப்போ சொல்லு வாழுமான்ட்டு. முதல்ல சாதாரணமாக வாழன்னாரு. அவர் சாதாரணமாக தான் சொன்னார், ஆனால் நடந்தது. ஏன்னா அவனுக்கும் கடவுளுக்குமான நெருக்கம். அங்கே நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் சும்மா சாதாரணமாக சொன்னால் கூட நடக்கும். ஏன்னா அவன் யார்? ஒரு சாதாரணமாக சொல்கிறான். அவனுக்கு அந்த ஆராய்ச்சி பண்ணி இது கடவுள் காப்பாற்றுற அப்படிலாம் கிடையாது. சும்மா போகிற போகல ஒன்று சொன்னான் அந்த புத்தன். இப்போ திரும்ப பிடிங்கிட்டான். இப்போ 2வது கேள்வி என்ன? வாழுமா? இப்போ புத்தர் சொன்னாராம், அது உன் கையில் தான் இருக்குது. ஏன் தலைகீழ வச்சுட்டு வந்துடுவேல்ல? வேறுபட்ட மண்ணில் படவே கூடாதுன்ற மாதிரி என்ன பண்ணுவேன் நீ? இப்போ வாழக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறது யார் கையில் இருக்குது? இது அந்த காலத்தில் அவர் சொன்னார்ப்பா. இந்த காலத்தில் நான் சொல்லிட்டேன். நாளைக்கு பற்றி நாளைக்கு இருக்குதா இல்லையா? நாளைக்கு இருக்குதா இல்லையா? இல்லையா? தெரியாது. வாய் தந்து சொல்ல. இங்கிலீஷ்கார மாதிரியே பேசுறியே பல்லு கட்சின்னு. தமிழ் இங்கிலீஷ்கார மாதிரி பேசினா எதிராளி கேட்கவே கேட்காது. தெரியாதுங்கய்யா. பயமாக்குதா பேசுறதுக்க? புரியுதா? இப்போ தெரியாதுன்னு வாழலாமா ஆகக்கூடாதா? நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தெரிஞ்சால் தான் வாழ முடியும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே கேட்டு பாரு, எப்போ சாவுவேன்ட்டு தெரியாது தானே. அப்போ அதுக்கு மட்டும் டக்குன்னு சொல்கிறது தெரியாது. ஆனால் எனக்கு தெரியுமா, நான் 84 வயசில் சாவலான்னு இருக்கிறேன். பாரு, உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிற பதில் நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன். ஏன் அப்போ 84 தான் சாவியான்ட்டு கத்தியை தந்து வச்சா நான் அப்படி நினச்சிக்கிறேன். நீ என்ன பண்ணிக்கலாம்? கடவுள் உனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து வச்சுக்கிறாரு. என்ன சாவடிக்கிற சுதந்திரம்னா நீ என்ன பண்ணுருவேன்? என்ன சாவடி? அதுக்கும் கடவுளோட விருப்பம் இருக்குது. இல்லாமல் இங்கே எந்த ஒரு செயலும் என் விருப்பமோ அல்லது கடவுள் விருப்பமோ இல்லாமல் நடக்காது. நான் கூட விரும்பாமல் இருக்கலாம். என்னிலும் மேலான கடவுள் விரும்பிட்டாருன்னா எனக்கு என்ன வேணா நடக்கலாம். அதில் நான் ரொம்ப உறுதியாகவும் இறுதியாகவும் இருக்கிறேன். என் வாழ்க்கை என் கையில் தான். ஆனால் என்னை வழிநடத்துறது யாரால தான்? அப்போ எனக்கு பிறவி என்ன யார் முடிவு பண்ணா? இந்த பிறவி எடுத்தது நான் கேட்டு எடுக்கல. அடுத்த பிறவி கொடுத்தாலும் அது யார் பிரச்சனை? அவர் பிரச்சனை. ஏன் பிரச்சனை என்ன? என்ன வேணா நடக்கிட்டா நான் எப்படி இருப்பேன்? அவர் தான். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.